Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவை மாவட்டம் சூலூர் அருகே குடிநீருக்கு போராடும் மக்களின் கோரிக்கைகள் குறித்த விரிவான தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் நவமணிகண்டன். கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அப்பனாக்கிம்பட்டி பகுதியில் சுமார் 25 நாட்களுக்கு மேலாக நல்ல தண்ணீர் வருவதில்லை என பொதுமக்கள் தற்போது ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருக்கின்றனர். சுமார் 25 நாட்களுக்கு மேலாக குடிதண்ணீர் வருவதில்லை எனவும் பலமுறை புகார் கொடுத்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் அத்திக்கடவு தண்ணியை நாடிதான், அதாவது நல்ல தண்ணிக்காக அத்திக்கடவு நாடி இருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த கோடை காலத்தில் தண்ணீர் வராமல் இருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், தண்ணீரை தேடி சுமார் 20 கிலோமீட்டர் சென்று அந்த தண்ணீரை பெறக்கூடிய சூழல் இருப்பதாகவும், உடனடியாக இந்த தட்டுப்பாட்டை நீக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார்கள். அங்கே பொதுமக்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவங்ககிட்ட கேட்போம், இந்த பிரச்சனை என்னங்கக்கா, எவ்வளோ நாளாக இந்த தண்ணி பிரச்சனை இருக்குது, எவ்வளோ அதிகாரிகளிடம் எப்போ முறையிட்டீங்க, இந்த பிரச்சனை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோங்க. நாங்கள் இப்போ 2 வருஷம் ஆச்சு. இங்கே 2 வருஷமாக வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கோங்க. மாதத்துக்கு ஒருக்கா தான் தண்ணி வருது. அப்போ போன 1ஆம் தேதி சொல்லிட்டு போனோம். அப்போவும் வரல. 1 மாதம் ஆச்சு. கரெக்டாக 1 மாதம் கழிச்சு தண்ணி வாங்கி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி என்ன பண்ணுறது, அடைச்சி வச்சுட்டோம். தண்ணி வர இன்ஃபார்மும் பண்ணுறதில்ல, உப்பு தண்ணியும் விடுறதில்ல. அதனால் நாங்கள் தண்ணி வாங்கி ஊற்றி இருக்கிறோங்க. 1 மாதத்துக்கு ஒருக்கா தான் இப்போ வந்த தண்ணி 1 மாதத்துக்கு ஒருக்கா ஆச்சுங்க. தண்ணி எவ்வளோக்கு வாங்கி ஊற்றுறீங்க? என்ன மாதிரி? 600 ரூபாய்க்குங்க. 600 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி ஊற்றிருக்கிறோம். தண்ணி வாங்கி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போது நேற்று நாள் தண்ணி வந்துருச்சுங்க. அதை அடைச்சி வச்சுட்டோம். இப்போ எங்கே ஊற்றுறதுங்க? இவங்க இன்ஃபார்ம் பண்ணுறதில்ல தண்ணி வருதுன்னு சொல்லி. அப்போ இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லை வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி வரணும். நல்ல தண்ணி ஒருக்கா, உப்பு தண்ணி ஒருக்கா, அப்படி வந்தால் போதும். ஆனால் வர்றதே இல்லைங்க. மாதத்துக்கு ஒருக்கா தான் வருது. அந்த ஊராட்சி மன்ற தலைவரோட பதவி முடிவு அடைஞ்சிருச்சு. இப்போ செயலாளர் மற்றும் அதிகாரிகள் தலைமையில் தான் கிராமம் இயங்கிட்டு இருக்கு. அதனால் ஏதாவது காரணம் இருக்கா? ஆனால் அதனால காரணம் இல்லை. இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கோடை காலம் வந்தங்காட்டி பேசிக்காக தண்ணி தட்டுப்பாடு வரும். இதான் இப்போ என்ன, அதுக்காக இவங்க ஊராட்சி மன்றத்தில் இருக்கிறவங்க தனி அலுவலர்லாம் அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து ஊருக்கு எல்லாத்துக்கும் தேவையான மக்களுக்கெல்லாம் கரெக்டாக தண்ணீர் விநியோகம் பண்ணுற மாதிரி இவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணணும். இப்போ 1 மாதமாக தண்ணி வர்றதில்லை. ஆக்சுவலாக இந்த 15-20 நாளாக போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. டெய்லி வர்றாங்க பொதுமக்கள் எல்லாம் குறைய சொல்லிட்டு தான் போகிறாங்க. இன்றைக்கி நாளைக்கு குடிநீர் சரியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மக்கள் எல்லாம் வேலை வெட்டிக்கு போகிறாங்க. எல்லோரும் அன்றாட வேலைக்கு போகிறவங்க தான் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தண்ணி இல்லாமல் விலைக்கு வாங்கி ஊற்றி எத்தனை நாளைக்கு இது பண்ணுவாங்க? தண்ணீர் விநியோகம் கரெக்டாக பண்ணணும். இவங்க கரெக்டான முயற்சி எடுத்து ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி கரெக்டாக தண்ணி வாங்கி கொடுத்து ஊர் பெருசாகிடுச்சு. ஊர் பெருசாக தண்ணி இவங்க வாங்கி கொடுத்தா தான் தண்ணீர் குடிநீர் தட்டுப்பாடு தீங்கு. அதுக்கு இவங்க முயற்சி எடுக்கிறது இல்லை. இவங்க டெய்லி நம்ம குறை சொல்லிகிட்டே தான் இருக்கோம். இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கோசரம் நாங்கள் மக்கள்லாம் திரட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் போராட்டம் நடக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிட்டு ஈடுபட்டிருக்கோம். இதை மேலதிகாரியும் முதலமைச்சருக்கும் தெரிஞ்சு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் விபி கந்தசாமி அண்ணா அவர்களும் முன்னிலை எல்லாத்திட்டும் தெரிவிச்சுக்கிறோம். எல்லோரும் இதுக்கு ஆதரவு கொடுத்து தண்ணீர் பிரச்சனையை குடிநீர் சீக்கிரமாக எங்களுக்கு தீர்த்து கொடுக்கும்படி தங்களை தேவைன்னு கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்த்து தண்ணீர் வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த போராட்டம் நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.